ஹாய் பவஸ். கார்த்திக் எதிராக நடக்கும் சதியா, காதலை சொல்ல வந்த ரேவதி. வாங்க வீடியோவை மூலமாக காணலாம். அதாவது கார்த்திக் எபிசோடி தான் இன்றைய நிலையில் ரேவதி தனது காதலை சொல்ல வந்து ஏமாற்றம் அடைந்து திரும்பிய நிலையில் தான் கார்த்திக் பற்றிய உண்மையை அக்காவிடம் சொல்ல வேண்டும் என்று சந்திரகலா புதிய திட்டம் தீட்டுகிறார். அதாவது கார்த்திக் தீபம் சீரியல் தான் காதல் ஜோடிகள் மற்றும் திருமணமான ஜோடிகள் எப்படி இருக்க வேண்டும் என்று எப்படி இருக்கக்கூடாது என்பதுதான் இந்த தொடக்கதை எடுத்து காட்டுகிறதா. மொத்தத்தில் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை தான் இந்த திரைக்கதம் உருவாக்கிறதா. அதன் பிறகுதான் கார்த்திக் சென்னை செல்ல வேண்டிய சூழலும் ஏற்பட்டுள்ளதா. அம்மா பெயரில் இருக்கும் ஆவணங்களை எல்லாம் அண்ணன் தம்பி பெயருக்கு மாற்ற வேண்டிய சூழல் வந்துள்ளதாம். இதனால் கார்த்திக் சென்னை புறப்படுகிறார். அது மட்டுமின்றி சுவாதிக்கும் பாடுவதற்காக வாய்ப்பும் வந்துள்ளதாம். இதை பற்றி சுவாதிடம் சொல்லி அவரை கையோடு கூட்டிச் செல்ல கார்த்திக் தயாரான நிலையில் தான் ரேவதி தானும் உடன் செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறாராம். கார்த்திக் வேண்டாம் என்று சொல்ல மயில் வாகனம் கார்த்திகிடம் சொல்லி உடன் அனுப்பி வைக்கிறாராம். மூவரும் சென்னை புறப்பட்டனாம். அதோடு இந்த எபிசோடில் கார்த்திக், ரேவதி மற்றும் சுவாதி மூவருமே சென்னை புறப்பட விஷயத்தை சந்திரகலா உடனே தனது கணவர் சிவனாண்டியிடம் சொல்லிவிட்டாராம். அதன் பிறகுதான் சிவனாண்டி கார்த்திக்கு எதிராக சதி திட்டம் ஒன்றை தீட்டுகிறாராம். அதாவது இதில் கார்த்தி தனி அறையில் தங்குகிறாராம். ரேவதி மற்றும் சுவாதி மூவருமே ஒரு அறையில் தங்குகிறாராம். அப்போது கிருஷ்ணன் என்பவர் தனது மகள்தான் செலக்ட் ஆக வேண்டும் என்று ஆடிஷனுக்கு நடத்துபவரிடம் ஃபோன் போட்டு பேசுகிறாராம். இதை கேட்ட கார்த்தியோ பயப்படாதே, திறமைக்குத்தான் வாய்ப்பு கிடைக்கும் என்று சுவாதிக்கு ஆறுதல் கூறுகிறாராம். அதன் பிறகுதான் கார்த்திக் பத்திருப்பது ஆபீஸுக்கு சென்று ஆவணங்களை தங்களது பெயருக்கு மாற்றினாரா, ரேவதி தனது காதலை சொன்னாரா, அல்லது சுவாதியோ ஆடிஷனில் வெற்றி பெற்று இன்னும் பல சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இந்த கதைக்களம் உருவா என்று மக்கள் மத்தியில் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.